வாசிக்கலாம். லூக்கா 23வது அதிகாரம் 19வது வசனம் வாசிப்போம். அந்த பரபாஸ் என்பவன் நகரத்திலே நடந்த ஒரு கலகத்தின் நிமித்தம் கொலை பாதகத்தின் நிமித்தமும் காவலிலே வைக்கப்பட்டிருந்தான். பிலாத்து இயேசுவை விடுதலையாக்க மனதாய் மறுபடியும் அவர்களிடத்தில் பேசினான். அவர்களோ சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று கூக்குரல் இட்டார்கள். 25வது வசனம். கலகத்தின் நிமித்தமும் கொலை பாதகத்தின் நிமித்தமும் காவலில் போடப்பட்டிருந்தவனை அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே விடுதலையாக்கி இயேசுவையோ அவர்கள் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுத்தான். இப்படி வைத்து கொள்ளலாம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு கிடைக்கிற பெரிய நிச்சயங்கள் என்று வைத்து கொள்ளலாம். எல்லாரும் சொல்லுங்க, முதலாவது கதாபாத்திரம் பரபாஸ். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். பரபாஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் பைபிளை வாசிக்கும் போது உங்கள் பேரை போட்டு வாசித்தா அந்த இடத்துக்கு சரியாக ஃபிட் ஆகிற ஆள் நம்ம தான். எப்படின்னு கேட்கலாம். இப்போ பிலாத்து, அன்றைய ராஜா பிலாத்து நிற்கிறார். என்னை பார்த்துக்கோங்க. இந்த பிலாத்துடைய வலது பக்கத்தில் இயேசு நிற்கிறார் என்று வைத்துக்கொள்ளுங்க. இடது பக்கத்தில் இந்த பரபாஸ் நிற்கிறார். இயேசு கிறிஸ்து குற்றமற்றவர். இயேசுவே சொன்னார், என்னில பாவம் உண்டுன்னு உங்களுக்கு சொல்ல முடியுமா? இல்லை. அவர் பரிசுத்தர். அவ்வளவு பரிசுத்தமுள்ளவர் ஒரு பக்கத்தில் நிற்கிறார். இன்னொரு பக்கத்தில் கொலை பாதகத்தின் நிமித்தமும் கலகத்தின் நிமித்தமும் குற்றம் சாட்டப்பட்டு மரணத்துடைய கைதியாக ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார். இப்போ இந்த ரெண்டு பேரில் யாரை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி பிலாத்து கேட்கிறார். ஜனங்கள் எல்லாரும் சொல்றாங்க, இந்த கொலைகாரனை எங்களுக்கு விடுதலையாக்குங்க, பாவமறியாதவரை சிலுவையில் அறைந்து விடுங்கள் என்று சொல்லி 3 முறை இந்த பிலாத்து இயேசுவை விடுதலையாக்குவதற்கு முயற்சி செய்கிறார். எப்படியாவது இயேசுவை நீதிபரர் குற்றமற்றவனாக தீர்க்கும்படியாக பிலாத்து முயற்சி செய்கிறார். ஆனால் ஜனங்களோ அவனை சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று சொல்லி பயங்கரமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள், பயங்கரமாக கற்றிக் கொண்டிருக்கிறார்கள். கடைசியாக பிலாத்து ஜனத்தை பிரியப்படுத்த மனதுள்ளவராக இந்த பரபாசை விடுதலையாக்கி இயேசுவை சிலுவையில் அறைகிறார். இயேசுவை நீங்களும் நானும் விசுவாசிக்கிறதான நேரத்தில் முதலாவதாக நமக்கு கிடைக்கிற நிச்சயம் என்னவென்று சொன்னால் பாவ மன்னிப்பின் நிச்சயம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய யூகத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் இல்லையா, அன்றைக்கு யார் தெரியுமா சிலுவையில் அறையப்பட்டிருக்க வேண்டும்? இந்த பரபாசாக்கம் சிலுவையில் அறையப்பட்டிருக்க வேண்டும். இந்த மனுஷனாக்கம் சிலுவையில் அறையப்பட்டு ஆணியடிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இவர் மேலே இருந்த தண்டனை இயேசு கிறிஸ்துவின் மேலே இப்போ வந்ததுனால, இவருடைய பாவத்தின் தீர்ப்பு இயேசு கிறிஸ்துவின் மேலே வந்ததுனால, இவர் மரிக்க வேண்டிய இடத்துல இயேசு கிறிஸ்து மரித்ததுனால இவர் இப்போ நீதிமானாக மாற்றப்பட்டார். இயேசு கிறிஸ்துவுடைய தண்டனையை சுமந்து தீர்த்தார். என் அன்புக்குரியவர்களே, உங்கள் எல்லாருக்கும் சொல்லுகிறேன், ஏன் தெரியுமா? இந்த இயேசுவை ஆராதிக்கும் போது நமக்குள்ளே அன்பு வர வேண்டும். ஏன் தெரியுமா? இந்த இயேசு கிறிஸ்துவின் மேலே ஒரு பெரிய ஒரு பாசம் நமக்கு வர வேண்டும். நாமோ அடிக்கப்படுகிறவர்கள், நாமோ தண்டனைக்கு பாத்திரவான்கள். இந்த இயேசுவோ ஒரு பாவமும் அறியாதவர். அவரை விசுவாசிக்கிறதான நேரத்தில் அவர் நம்மை நீதிமானாக மாற்றுகிறவராக இருக்கிறார். அந்த கரத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வலது கரத்தை உயர்த்தி நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த தீர்ப்புக்காக நன்றின்னு சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த விடுதலைக்காக நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களை நீதிமானாக மாற்றுகிறதற்காக நன்றி. ஆண்டவரே, நீதிமானாக மாற்றுகிறதற்காக நன்றி. எல்லாரும் என்ன கவனிங்க, என்ன கவனிங்க. நான் போன வெள்ளிக்கிழமையில் அந்த செய்தியை நான் சொன்னேன், இப்பொழுதும் சொல்லுகிறேன். கேரளாவில் நான் இந்த வாரத்தில் அதை பார்த்தேன். ஒரு
மிக பிரபல்யமான ஒரு திருடன் ஒருவன் இருந்தான், இப்பவும் இருக்கிறான். மிக பிரபல்யமான திருடன். அவருடைய கதையை உங்களுக்கு ஏதாவது வாய்ப்பில் நீங்கள் யூடியூப்பில் போட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது, வாய்ப்பு கிடைச்சா பாருங்கள். அவருடைய பேர் என்னன்னு சொன்னால் மணியன் பிள்ளை, கொல்லத்தை சேர்ந்தவர். இந்த மணியன் பிள்ளை என்கிறவர் பயங்கரமான திருடன். திருடன்னு சொன்னால் அவரே சொல்கிறார், நீங்கள் நினைக்கிறது மாதிரி இல்லை சார், நான் திருட்டில் இன்ஜினியரிங் முடித்த ஆளுன்னு. அவ்வளவு திருட்டில் பயங்கர ஸ்காலராக இருக்கிறவர். அவர் ஒரு வீடை இப்படி சுற்றி வந்தார்னா போதுமா, 2 மாடி வீடாக இருந்தாலும் எந்த அறையில் காசு இருக்குது தங்கம் இருக்குது அப்படிங்கிறது இவருக்கு தெரிஞ்சிருமா. அவ்வளவுக்கு பிரில்லியன்ட். அது ஒரு ஆவினாக நான் நினைக்கிறேன், ஒரு அசுத்தாவி. இப்போது அவர் சொல்கிறார், அவங்க எப்பேற்பட்ட நாயை வேண்டான்னு வளர்க்கட்டும், நான் 2 நிமிஷம் அந்த நாயுடைய முகத்தை பார்த்தா அப்புறம் நாய் குறைக்கவும் செய்யாது, அதுக்கு எனக்கு ஃப்ரெண்டாக மாறிடும். அப்படி அவ்வளோ திறமை உள்ள அந்த மனுஷன் இப்போ என்ன ஆகிட்டார்னா பயங்கரமான திருட்டு கேஸில் பிடிபட்டு பல ஆண்டுகள் ஜெயிலில் கிடந்து அடிக்கப்பட்டு இப்போ ஒரு கட்டத்தில் இனி திருட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலேருந்து வெளியே வந்து நல்லவனாக வாழணும்னு முடிவு பண்ணுறாரு. முடிவு பண்ணுறவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் தனக்கு வாழ்க்கையை வரலாறாக எழுதுறாரு. பெரிய வரலாறு இல்லையா திருடனுக்கு வரலாறு. திருட்டில் நான் எங்கெல்லாம் திருடினேன், என்னை யாரெல்லாம் பிடிச்சிட்டு போனாங்க, எனக்கு கிடைச்ச தண்டனை என்ன, என்னை எப்படி அடித்தாங்க அப்படின்னு அவர் சொன்ன ஒரு சுவாரஸ்யமான கதை என்னன்னா, 2 காலையும் ஒரு பெஞ்சில் படுக்க வைத்துட்டு 2 காலுக்கு இறுதியையும் ஒரு 2 பெருவிரல்களை கட்டி வச்சு நம்ம ஊரில் இருக்கு பெரிய தடி வைத்து இந்த 2 தொடையிலையும் அப்படியே குத்துவாங்களாம். தழும்புகளும் இருக்காதான், குத்துவாங்களாம். அன்றைக்கு வலி தெரியாவிட்டாலும் அடுத்த நாளில் வலின்னு சொன்னால் உட்கார முடியாது, எழுந்திருக்க முடியாது. அடுத்த நாளில் உட்கார வைத்து போலீஸ்காரர்கள் அதே தொடையில் காலை வைத்து சும்மா இப்படி தட்டி தட்டியே கேட்பாங்களாம், எடுத்து எங்கே எடுத்த சொல்லு. அவர் சொல்லுகிறார், சொல்லுற சொல்லித்தான் ஆகணும். நகங்களுக்கு உள்ள முட்டு பின்ன எடுத்து சொருவிடுவாங்களாம் நகத்துக்குள்ள. அவ்வளோ கொடூரமானது. அந்த அவ்வளோ பெரிய ஒரு தடியை காலை போட்டு இட்டின்னு இடிக்கிறதான நேரத்தில் அந்த அந்த தடிகளுடைய வண்ணம் அது சொல்கிறார் ஒரு 3 அடி உயரம் இருக்கும். அதை தரையில் இப்படி போட்டால் அந்த தடி அப்படி துள்ளுமா. அப்படிப்பட்ட ஒரு தடி எடுத்து கால் 2ஐயும் வெளுத்துருவாங்க. அது இந்த சதையெல்லாம் அப்படியே தொலைந்துடும். அதே தடினால் அந்த மனுஷனை இந்த இந்த நெஞ்சில் இடித்ததுனால அவரே திறந்து காட்டுறார், இங்கே ஒரு குழி இப்பவும் அவருக்கு இருக்கிறது. அந்த அளவுக்கு அடித்து சதைச்சி அவ்வளவு வேதனை எல்லாத்தையும் இவ்வளோ அடி வாங்கினதுனால மனுஷன் திருந்தல, ஏதோ ஒரு சூழ்நிலையில் மனுஷன் திருந்திட்டார். இப்போ புத்தகம் எழுதியிருக்கிறார். புத்தகத்தில் எங்கே திருடினேன், எப்படி திருடினேன், எப்படி அடி வாங்கினேன் எல்லாத்தையும் அவர் எழுதிக்கிட்டு கடைசியாக இந்த புத்தகம் எழுதின பிறகு இவருக்கு மேலே 11 கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவர் புத்தகம் எழுதின பிறகு தான் இந்த இடத்துல இவனாக்கம் திருடது இல்லையான்னு கண்டுபிடிச்சாங்க. இவருக்கு புத்தகத்தை வச்சாக கண்டுபிடிச்சாங்க, இந்த பிரச்சனை இவனாக்கம் காரணம் இல்லையான்னு கண்டுபிடிச்சி அவர் சொல்கிறார், அதுக்கப்புறம் போடப்பட்ட 11 கேஸில் 10 கேஸில் நானே வாதாடி வெளியே வந்துட்டேன். 10 கேஸில் நான். அப்போ அவர் கேட்குறாரு, நீ எப்படி 10 கேஸில் வாதாடி வெளியே வந்துட்ட, நீ என்ன படிச்சிருக்கிற, வக்கீல் படிச்சியா? இல்லை, நான் 6ஆம் கிளாஸ் படிச்சிருக்கிறேன். 6ஆம் கிளாஸ் படித்த ஆள் நீ எப்படி வாதாடி வெளியே வந்துட்டேன்னு கேட்டால், இவர் ஜெயிலில் கிடந்ததான நேரத்தில் அங்கே உள்ள வக்கீலுக்கு புக்கெல்லாம் வாங்கி வாசித்திருக்கிறார். வாசித்து 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 அவர் கடைசியில் சொல்கிறாரு, நான் நல்லா வாசித்து அந்த வக்கீலுக்குள்ள எல்லா புக்கையும் வாசித்து கடைசியில் என்னுடைய தொழிலில் ஏற்ற சட்டங்களை கண்டுபிடித்து சட்டத்தில் இருக்கிற ஓட்டையும் கண்டுபிடிச்சேன். அவர் சொல்கிறாரு, என்னுடைய தொழிலை சம்மதித்து எப்பேற்பட்ட வழக்கு போட்டாலும் வெளியே வர்றதுக்குரிய ஓட்டை நம்ம சட்டத்தில் இருக்கணும்.
அவர் சொன்னதை அப்படியே சொல்கிறேன். ஆகையினால சட்டத்தை மதிக்காதவன் என்றோ நண்பாதன் நினைத்திராதீங்க. நான் வெளியே வந்துடுவேன். அவரே வாதாடி வெளியே வந்துட்டார். இப்போ சொல்கிறார், நான் தொழில் அது வேண்டான்னு வச்ச பிறகு இது வரைக்கும் நான் திருடினதே கிடையாது. அந்த மனுஷன் எப்படியே மாற்றிட்டார் ஆண்டவர். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் நான் கண்டுபிடித்தது, ஏதோ ஒரு சூழ்நிலையில் என் கர்த்தரால் ஒரு மனுஷனை விடுதலையாக்க முடியும், மன்னிக்கவும் முடியும். நம்முடைய ஆண்டவருடைய பெயரை மன்னிப்பதற்கு தயவுபெருத்த ஆண்டவராக இருக்கிறார். நான் இந்த காலை வேளையில் எனக்குள்ள பல பிரசங்கங்கள் என் உள்ளத்தில் ஓடிக்கிட்டே இருந்துங்க, பல செய்திகள். இந்த வார்த்தைகளை பேசுவதற்கு ஆவியானவர் என்னை உற்சாகப்படுத்தினால சொல்லுகிறேன். என் அன்புக்குரியவர்களே, யாராவது ஆண்டவர் என்னையெல்லாம் மன்னிக்க மாட்டார், என்னையெல்லாம் சேர்த்து கொள்ள மாட்டார் அப்படிங்கிற குற்ற உணர்வோடு கூட இருப்பீர்கள் என்று சொன்னால், நாங்கள் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அறிவிக்கிறோம், ஒரு பரபாசை ஒரு பிலாத்துவினால் விடுதலையாக்க முடியும் என்று சொன்னால், அவரை விட பெரிய பாவிகளாக நாம் இருக்கலாம், நம்மை விடுதலையாக்க நம்முடைய இயேசு உண்மையுடையவராக இருக்கிறார். எந்த மனுஷனை விடுதலையாக்க ஆண்டவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். இந்த காலை வேளையில் நீங்கள் குற்ற உணர்வோடு கூட இருக்க வேண்டிய அவசியம் அல்ல. அப்பா, நான் உங்கள் சமூகத்தில் வருகிறேன் என்று அவருக்கு நேராக கைகளை உயர்த்துங்கள். நம்முடைய எல்லா தண்டனையும் எடுத்து போட வல்லமையுள்ள அப்பாவுக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க பார்க்கலாம். இது 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 சாதாரண காரியம் அல்ல. இது ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய நிச்சயம், மிகப்பெரிய நம்பிக்கை, மிகப்பெரிய நம்பிக்கை. சகோதரிகளே, குறிப்பாக என் வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், இந்த மக்களை உங்களை எல்லாரும் வெறுக்கலாம், எல்லாரும் குற்றப்படுத்தலாம், எல்லாரும் உங்களை காயப்படுத்தலாம், எல்லாரும் உங்களை பாவி என்று சொல்லலாம், எல்லாரும் உங்களை இனி இவனுக்கு ஒன்றுமே கிடையாது, இவன் குற்றவாளி என்று தீர்க்கலாம். ஆனால் பரபாசையை விடுதலையாக்கின நீதிமானாக தீர்த்த ஒரு தெய்வம் நமக்காக இருக்கிறார். நான் இப்படி நினைக்கிறேன் பாருங்க. அதுக்கப்புறமா யாராவது அந்த பரபாசை பிடிச்சி சிலுவையில் அடிக்கலான்னா நடக்காது. ஏன் தெரியுமா? என்ன தெரியுமா அவன் சொல்லியிருப்பான்? ஏன் தெரியுமா அவனை அடிக்க முடியாது? நான் மரிக்க வேண்டிய இடத்துல என்னுடைய தண்டனையை ஒருவர் நிறைவேற்றி விட்டார். தண்டனையை அவர் சுமந்து விட்டதுனால இனி நான் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை, என்னுடைய தண்டனை சுமந்து ஆயிற்று. அதே போல இந்த காலை வேளைகளை நீங்களும் நானும் இந்த திருவிருந்த ஆராதனையில் பங்கு பெற போகிறோம். நாம் நினைவில் கொள்ள வேண்டும், என்னுடைய தண்டனை, என்னுடைய தீர்ப்பு என் அப்பாவுக்கு மேலே வந்தது. நான் அனுபவிக்க வேண்டியதை என்னுடைய கர்த்தராகிய இயேசு அனுபவித்தார். ஆகையினால் இந்த இடத்துலேருந்து போகும்போது நீங்கள் போக வேண்டிய முதலாவது நிச்சயம் என்னவென்றால், பாவங்களை என் கர்த்தர் சுமந்து தீர்த்தார் என்கிற நம்பிக்கை. பழைய பாவங்கள், நான் அன்னைக்கோ செஞ்சது, என்னைக்கோ செஞ்சது, எப்பயோ செஞ்சது, இதெல்லாம் திரும்ப திரும்ப நமக்கு கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து குற்றப்படுத்தி, நம்ம காயப்படுத்தி, நம்ம வேதனைப்படுத்தி, இனி நீ ஆண்டவருக்கு தேவையில்லை, இனி ஆண்டவர் உன்னை விடமாட்டார், இனி ஆண்டவர் உன்னை சேர்த்து கொள்ள மாட்டார்னு நினைக்கலாம். ஆனால் அப்பாவுக்கு முன்னால் வந்து, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் என்று அர்ப்பணியுங்கள். ஒன்றாவது கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய நிச்சயத்தை இந்த காலை வேளையில் தருகிறார். அது பாவ மன்னிப்பின் நிச்சயம். 2 கைகளை உயர்த்தி விடுங்க பார்க்கலாம். 2 கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பாருங்க பார்க்கலாம். கண்களை மூடி அப்படியே பரத்துக்கு நேரம் ஒன்று ஏறெடுத்துருங்க பார்க்கலாம். அந்த சிலுவைக்கு முன்னால் வந்துடுங்க, சிலுவை காட்சிக்கு முன்னால் வந்துடுங்க, சிலுவை அண்டையில் வந்த நின்று எல்லாரும் அப்படியே ஆண்டவரை பார்த்து பேசுங்க பார்க்கலாம். நீர் நீதிபரர், எனக்குடைய பாவத்தை நீங்க சுமந்து தீர்த்தீர், எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கின உங்க மேல வந்ததப்பா. ஆண்டவரே, நான் நிற்க வேண்டிய இடத்துல நீர் நிற்கிறீர் ஆண்டவரே, நான் அனுபவிக்க வேண்டியதை நீர் அனுபவிக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எனக்கு தந்த நல்ல மீட்புக்காக நன்றின்னு சொல்லுங்க. கொஞ்சம் வாயை திறந்திருக்கா பார்க்கலாம். நீர் எனக்கு தந்த மீட்புக்காக நன்றி ஆண்டவரே, அதை நான் ஒரு நாள் மறக்கவே கூடாது ஆண்டவரே, ஒரு நாள் மறக்கவே கூடாது ஆண்டவரே. ஓ, கைகள் அப்படியே உயர்த்தி சொல்லுங்க. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவில் நின்று
பாயுதே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவில் நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக. உங்க சத்தம் வேறட்டும். விலையேற விலையேற பெற்ற திருரத்தமே விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவில் நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. ஆகா விலையேற மாற்ற விலையாக ஈந்தனரே. பைபிள் சொல்லுகிறது, நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. தேவனை தேடுகிற உணர்வுள்ள மனிதன் இல்லை என்று சொல்லுகிறது. ஆனால் கிறிஸ்துவை உண்மையாக விசுவாசிக்கிறவர்களை கர்த்தர் நீதிமானாக மாற்றுகிறவராக இருக்கிறார். நமக்கே தெரியாது. நான் நீதிமானான்னு நம்மவே பல நேரத்தில் கேள்வி கேட்போம். ஆனால் பரலோகம் நம்மை நீதிமானாக பார்க்கிறது. பரலோகம் நம்மை நீதிமானாக பார்க்கிறது. எல்லாரும் என்ன பாருங்க, பார்க்கலாம். எல்லாரும் என்ன பாருங்க. பாஸ்டர் மக்களை நீ எழும்பு, இவன் பாஸ்டரா. இப்போ பாருங்க, நீங்க இவனுக்கு ஒரு காய்ச்சல் இருக்குன்னு வச்சுக்கோமே. இவனுக்கு காய்ச்சல். அப்போ காய்ச்சல் இருக்கிறது வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவோம்? இவன் நோயாளி. சரிதானா? என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? இவனுக்கு காய்ச்சல் இருக்கிறது வரைக்கும் இவன் நோயாளி. இவனுக்கு இருக்கிற காய்ச்சல் சொன்னாயிட்டுன்னு சொன்னா இவன் நோயாளியா? அடுத்து நோயாளியா? இல்லை. அதே போல நம்ம மேல பாவத்துடைய தண்டனை இருக்கிறது வரைக்கும் நாம பாவி. இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு விசுவாசத்தினால இந்த தண்டனையை நீக்கி போட்டதுனால இனி கர்த்தர் நம்மை நீதிமானாக மாற்றுகிறார். அதை நம்புகிறவங்க, புரிஞ்சவங்க அப்பாவுக்கு ஒரு கை தட்டிடுங்க பார்க்கலாம். நல்ல கையை தட்டி இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். நான் நீதிமானாக கர்த்தர் என்னை மாற்றி விட்டார். அந்த 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 நிச்சயத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. அந்த நிச்சயத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. திரும்பவும் நம்ம பல நேரத்தில் நான் நோயாளியாக இருந்தேன். ஆனால் இன்றைக்கு குணமாக்கப்பட்டவனாக மாறிவிட்டேன். நான் பாவியாக இருந்தேன். பரபாசு வீட்டுக்கு போகும்போது என்ன தெரியுமா சொல்லுவார்? நான் பாவியாக இருந்தேன், இப்போ என்னுடைய தண்டனை நீக்கப்பட்டதுனால என்னை நீதிமானாக கர்த்தர் மாற்றிவிட்டார். நான் நம்புகிறேன். அந்த மனுஷன் காலம் முழுவதும் உள்ளத்திலே ஒரு 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 எதிர்பார்ப்போடு இருந்திருப்பார், ஒரு வாஞ்சியோடு வாழ்ந்திருப்பார். என்னன்னு தெரியுமா? இன்னைக்கு நான் இருக்க வேண்டியவனே கிடையாது, இன்றைக்கு நான் சாக வேண்டியவன். இன்றைக்கு நான் நிற்கிறதற்கு காரணம் எனக்கு பதிலாளராக ஒருவர் மாறினதுனால. நாம் என்ன நினைத்து ஆண்டவரை ஆராதிக்கிறோம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் என் கடனை மாற்றினார், என் பாவத்தை, என்னுடைய தேவைகளை சந்தித்தார், எனக்கு பணத்தை கொடுத்தார், எனக்கு அதை தந்தார், இதை தந்தார். அதெல்லாம் ரெண்டாவது கட்டங்க. முதலாவது நம்ம ஆண்டவரை ஆராதிக்க வேண்டியது, கர்த்தர் எனக்கு பதிலாளனாக மாறிவிட்டார், என்னை நீதிமானாக மாற்றிவிட்டார். அந்த நிச்சயத்துக்காக அப்பாவுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க பார்க்கலாம். காலம் முழுவதும் நமக்கு இருக்க வேண்டிய ஒரு பெரிய ஒரு அன்பு, பெரிய ஒரு ஏக்கம் என்னன்னா, நான் சாக வேண்டிய இடத்துல என் இயேசு மரித்ததுனால எனக்குள்ள பெரிய நிச்சயம் இருக்கா? பக்கத்தில் இருக்கிறவங்கள முகத்தை பார்த்து கேளுங்க, உங்களுக்கு நிச்சயம் இருக்கான்னு கேளுங்க. பாவங்கள் மன்னிக்கப்பட்டுங்கிற நிச்சயம் இருக்கா? ஐயோ கேளுங்களேன், கேளுங்க பார்க்கலாம். என்ன நிச்சயம்னு கேளுங்க, எப்படி நிச்சயம் வந்துச்சுன்னு கேளுங்க. ஸ்தோத்திரம். அந்த நிச்சயத்தை சிலுவை எனக்கு தந்து விட்டது. அல்லேலூயா சொல்லிடுங்க பார்க்கலாம்.